ध्यायामि ध्रुवं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि नमः इंद्रं लोकपालं ध्यायामि ऐरावतदिग्गजं ध्यायामि पूर्वे पीतपताकाय नमः पीतध्वजाय नमः पूर्वोद्धारदेवताभ्यो नमो नमः आसनादुपचारान् समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि आचार्यः आग्नेयकोणसमीपं गत्वा यमं लोकपालं ध्यायामि वामनाय दिग्गजाय नमः ऊर्ध्वे कृष्णपताकाय नमः नीलपताके निरुद्धये नमः ओम रत्नद्वीपाय नमः ओम क्षमक्षेत्रबालकाय नमः हेमगिरिये नमः ओम आधारक्ते नमः ओम नंदनोद्यानाय नमः ओम ஸ்ரீ குருபியோ நமஹ. நம்மோட பாரத தேசத்துல இவ்வளவோ நாயன்மார்களோ ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நமக்கு 9 விதமான பக்தி மார்க்கங்களை காமிச்சிருக்கா. ஒண்ணுமே தெரியாதுப்பா எனக்கு பக்தினா என்னன்னே தெரியாதுன்னா கூட உனக்கு காது கேட்குமா? கேட்குமே அப்படின்னா பகவத் குணங்களை சொல்றா. அங்க போய் நீ காதால அந்த வார்த்தைகளை உள்வாங்கிக்கும். அதுவே ஒரு பக்தி மார்க்கம். அதுக்கு ஸ்ரவணம் அப்படின்னு பேர். அந்த பக்தி மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கம் அர்ச்சனம். எப்போதெல்லாம் பகவான் அர்ச்சனை பண்ணணும்னு தோன்றதோ இல்ல பகவான் எப்பெல்லாம் பகவான் பார்க்காத நாள் உண்டா? என்ன பண்ணணும்னா கையில கிடைக்கிறதெல்லாம் புஷ்பங்களாக எடுத்துட்டு பகவான் அர்ச்சிச்சுட்டே இருக்கணும். எப்படின்னாக்கா தன் உடம்புல சக்தியே இல்லை, ரத்தம் எல்லாம் சுண்டி போயிடுத்து உடம்புல. பல காலம் அன்னம் இல்லை, ஒண்ணுமே இல்லாதப்ப கூட பீஷ்மாச்சாரியன் அந்த வாசுதேவனை பார்த்த மாத்திரத்துக்கு அர்ச்சனை ஆரம்பிச்சுடுறார். விஸ்வஸ்வைனவகான்னு ஆரம்பிச்சுடுறார் அவர். அந்த மாதிரி அப்படி முடியாத நிலைமையில ஒண்ணு நம்மள பகவான் வச்சிடலையே. நம்மளுக்கு எவ்வளவு சக்தி கொடுத்திருக்கார். என்ன நம்ம பண்ண போறோம்னா 10 ரூபாய் துளசி வாங்குறமா பகவான் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. சதா சர்வ காலமும் ஹரிநாம ஸ்மரணத்திலே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாரதர் மாதிரி நம்ம இல்லைனாலும் கொஞ்ச நேரமாவது பகவானுக்காக ஒதுக்கி அந்த அர்ச்சனை மார்க்கத்தை எடுத்துட்டோம்னா பகவானுக்கு அர்ச்சனை 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 பண்ணிட்டே இருக்கணும். அதுலயும் பகவான் இந்த லக்ஷார்ச்சனைங்க சொல்லக்கூடிய பகவான லட்சம் நாமாக்களாக துதிக்க. அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரே நாள்ல க்ஷண நேரம் ஒரு செகண்ட்ல யாரோ நம்ம கையில் 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஆனந்தம் நம்ம உடம்புல ஏற்பட்டு இருக்காது. அப்படி சந்தோஷம் ஆயிடுவோம். அப்போ சாமான்யமான பணங்காசுக்கே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுறதுன்னா பகவான லட்சம் நாமாக்களால் அர்ச்சனை பண்ணா எப்பேற்பட்ட சந்தோஷம் ஏற்படும். நமக்கு ஏற்படுறதுன்னு மட்டும் இல்ல, பகவானோட கருணை அபரிமிதமா கிடைக்கிறது. ஏன்னா பகவான் கருணாரச சாகரன். கருணைன்னா பகவானோட கருணையோட அளவு என்னப்பா அப்படின்னா அது சாகரம் அளவுக்கு இருக்கான். அப்படிங்கிறதுனாலேயே பகவானோட கருணையை உத்தேசிச்சு எல்லா ஜனங்களும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நவக்கிரக மகா யாகத்தின் ஒரு அங்கமாக இன்னைக்கு விசேஷமா இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பகவான் அர்ச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ச்சனா மார்க்கத்துல அந்த பக்தியை உத்தேசிச்சு பகவானுக்கு லக்ஷார்ச்சனை வைபவம் நம்மளுடைய நங்கநல்லூர்ல பல காலம் எல்லா நாளும் சொல்லலாம். அந்த மாதிரி நித்தியம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்காகவே அந்த ஒரு மொத்த குடும்பமும் நித்தியம் அதை உத்தேசிச்சுட்டே தன் வாழ்க்கை நகர்த்தின்ற பொழுது அவாத விஷ்ணு சகஸ்ரநாம பக்த ஜனசபான் லக்ஷ்மி நகர்ல இருக்கா. அவ இது வரைக்கும் 1680 வாரங்கள் ஒவ்வொருத்தர் ஆத்துல அவ போகாத இடமே கிடையாது. பாரத தேசத்துல எல்லா இடத்துலயும் போய் பீஷ்மர் ஒரு இடத்துல சொன்னார், ஆனா இவ பல இடத்துல சொல்லிட்டா. அப்பேற்பட்ட அவளுடைய கிருப்பையினால நமக்கு இன்னைக்கு பகவானுக்கு லக்ஷார்ச்சனைங்க வைபவம் நடந்திருக்கு. இந்த லக்ஷார்ச்சனையில பகவானோட வைபவத்துல லட்சம் நாமாவை அவருக்கு அர்ச்சனை பண்ணோம். லட்சம் நாமா நம் காதுல விழுந்தது. லட்சம் நாமாக்களுடைய அந்த சப்த ஒலி நம்ம உடம்புல பட்டது. அப்படின்னு பார்த்தா ஸ்மரணத்தினாலையும் பகவான் திருப்தி ஆகிறார், அர்ச்சனையினாலும் திருப்தி ஆகிறார். அப்படி மனம் உருகி பகவானை வழிபட்ட இந்த வைபவமானது எல்லாருக்கும் சகலவித நன்மைகளை கொடுக்கறது. இன்னும் பல காலம் எல்லாரும் விஷ்ணுவை ஸ்திரமா பிடிச்சுக்கணும். எப்படின்னாக்கா கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக பகவான் விரைஞ்சு ஓடுறார். ஆனா அந்த முதல்ல என்ன பண்றது, யானையோட காலை அப்படி பிடிச்சுக்கிறது, விடமாட்டேங்கிறது. யானை பலசாலி தானே, ஆனா முதலையோட பிடியை யானால் எடுக்க முடியல அன்னைக்கு. அந்த மாதிரி பிடிச்சுக்கணும் பகவானை, விடவே கூடாதான். பகவான் இருப்பான பக்கத்தாத்துக்கு போயிட்டு வர இன்னும் 2 பேர் கூப்பிடுறானா,
அதெல்லாம் நான் விட மாட்டேன் சுவாமி, என்னை விட்டு நீ போகவே கூடாதுன்னு அப்படி பிடிச்சுக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை பகவான் நமக்கு அமைச்சு தரணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். இன்னைக்கு 3 விசேஷமான நாள். இன்னைக்கு என்னன்னாக்கா, ஒண்ணு புரட்டாசி சனிக்கிழமை, மகாவிஷ்ணுவோட ஆராதனைக்கு ரொம்ப உகந்த நாள், 3வது சனிக்கிழமை. இன்னொன்னு இன்னைக்கு சனி மகா பிரதோஷம், சம்புவை ஆராதிக்கிறதுக்கும் இன்னைக்கு ரொம்ப உகந்த நாள். 3வது என்னன்னாக்கா இன்னைக்கு கோத்வாதசி. ஏகாதசியில 3 ஏகாதசி ரொம்ப துல்லியம் சொல்றா. ஒண்ணு வைகுண்ட ஏகாதசி, நமக்கு தெரியும், பரமபதநாதன் காட்சி கொடுக்கக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. இன்னொரு ஏகாதசி கைசிக ஏகாதசி, இன்னொன்னு ஆஷாட ஏகாதசி. இந்த ஆஷாட ஏகாதசி சிறப்பு என்னன்னா, எல்லாருமே பகவானை கட்டி பிடிச்சுக்கலாம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுக்கறா பண்டரிபுரத்துல அந்த ரீதியா. அதே மாதிரி துவாதசியில 3 துவாதசி ரொம்ப விசேஷம். ஒண்ணு பிருந்தாவன துவாதசி, அன்னைக்குதான் துளசிக்கும் நெல்லி மரத்துக்கும் கல்யாணம் நடக்கிறது. கிருஷ்ணனும் ராதையா எடுத்துக்கணும் அத நம்ம. அதே மாதிரி இன்னொரு துவாதசி திலபத்ம துவாதசிங்கிறா. விஷ்ணுவோடைய வேர்வை துளிகள் எல்லாம் பூமியில விழுந்து எள்ளு செடி முளைக்கிறதாம். அந்த எள்ளுனாலதான் பித்ருக்கள் கரையேறாங்கிறதுனால அந்த துவாதசி ரொம்ப விசேஷம். இன்னொரு துவாதசி கோத்வாதசி. கோத்வாதசியை பத்தி சொல்லும் பொழுது, ஜனங்களுக்கெல்லாம் புத்திர சந்தானம் ஏற்படுறதுக்காக, சீக்கிரம் வம்சம் அபிவிருத்தி ஆகிறதுக்காக காமதேனு உடைய குழந்தையான நந்தினி பசுவை ஆராதிக்கக்கூடிய நாள் தான் இந்த கோத்வாதசி. இது எல்லா வருஷமும் ஐப்பசி மாசத்தினோட வளர்ப்பிறை துவாதசியாக அமையும். புரட்டாசி நடக்கிறதே ஐப்பசின்னு எடுத்துக்கப்பட, ஐப்பசின்னு சொல்றேன்னா இது தெலுங்குல ஐப்பசி மாசம் பிறந்திருக்கு, அதை வச்சு எடுத்துக்கிறோம். இது அப்படிதான் எடுத்துக்க சொல்றா. அதனால இன்னைக்கு அந்த கோத்வாதசியும் ரொம்ப விசேஷம். பசுமாடு ஆராதிக்க விசேஷம். பசுமாடு ஆராய்ச்சல் எல்லா தெய்வங்களும் அடக்கம் அது உள்ளே. சம்புக்கும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம், விஷ்ணுக்கும் விசேஷம். எப்படிப்பட்ட ஒரு நாள் அமையுமான்னா அது துல்லியம் கிடைக்குமான்னு நம்ம தேடணும். அன்னைக்கு நம்ம இருப்போமான்னு அது தெரியாது. அந்த மாதிரி நாள்ல நவக்கிரக மகா யாகம் சொல்றா. அந்த நவக்கிரக மகா யாக சமயத்துல இதெல்லாம் நமக்கு பகவான் கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் கொடுத்திருக்கார். அதனால பகவான் பாதார விந்தங்கள்ல சாஷ்டாங்கம் நம் நமஸ்காரங்களை தெரிவிச்சு. ஓம் சோமாய நமः, ஓம் அம் அக்னிமண்டலாய நமः, ஓம் ஆம் ஆத்மனே நமः, ஓம் மந்திராத்மனே நமः, ஓம் பரமாத்மனே நமः, ஓம் ஞானாத்மனே நமः, ஓம் விஷ்ணுமாயாய நமः, ஓம் சேதனாய நமः, ஓம் புத்தாய புத்தி நமः, ஓம் நித்ராய நமः, ஓம் ற்றும் சுதாய நமः, ஓம் சாம் சாதாய நமः, ஓம் சம் சக்தி நமः, ஓம் த்ரும் கிருஷ்ணாய நமः, சாம் சாந்தி நமः, ஓம் சாம் தாத்ரி நமः, ஓம் லம் லலிதாய நமः, ஓம் சாம் சாந்தி நமः, ஓம் शम श्रद्धाय नमः, ओम काम कांते नमः, ओम लं लक्ष्मी नमः, ओम गुंधृत्ये नमः, ओम मृत्ये नमः, ओम संस्कृत्ये नमः, ओम तं दयाये नमः, ओम गुंधृत्ये नमः, ओम पुष्ट्ये नमः, ओम मां मातृकाये नमः, ओम भ्रान्ते नमः, ओम ह्रीं सर्वशक्तिकलात्म कला ओम चक्रे नमः, ओम सारण्यदंडने नमः,
ஃபஸ்ட்டில் ஒரு ஆவர்த்தி இருக்குது. ஒரு ஆவர்த்திக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. என்னடா பெருமாளுக்கு இது? அண்ணனே பெருமாள் कर्म करोमि कर्तकचिरं सम्बोधमाराधनं करचरणगतं वा कायजं कर्मजं वा श्रमणजयनं वा मानसं वा पुराणं वेदमवेदं वा सर्वमेकाक्षमतो वा जय जय करुणाब्धे प्रभु सायनाथा ॐ समस्तगुरु महाकाय மகாயாகம்னு ஒரு யாக கிரமம் இருக்கு. அது நம்ம பாரத தேசத்துல முதல் இப்பதான் மகாயாகம். ஏன் நம்ம தான் ஆத்திர நையோதரம் நவகிரக ஹோமம் பண்ணிருக்கோம், கோவில் எல்லாம் நவகிரக ஹோமம் பண்றாளே, அதே தவிர நீங்களும் பண்றேன், ஒரு வித்தியாசம் இல்லையேன்னாக்கா இந்த யாக கிரமத்துக்கும் முக்கிய வித்தியாசம் சொல்றாங்க. இது என்ன விசேஷம் அப்படின்னா 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா வரக்கூடிய யாகம். நம்ம யாகம் நவகிரகங்கள்லாம் எந்த கோத்திரத்தை பிறந்திருக்காங்க அதே கோத்திரத்தை பிறந்திருக்க
பேர் அத்தியாயம் வாத்தியாக்கா ஆச்சாரியனா பாருங்க. சூரிய பகவான் காஷ்யப கோத்திரம்னா சூரிய பகவானுடைய யாரு கோத்திரத்தை பார்த்துட்டு காஷ்யப கோத்திரக்காரனா அப்படி சந்திர பகவான் ஆத்திரேய கோத்திரம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கோத்திரத்தை உத்தேசிச்சிருக்கிறதுனால அந்த கோத்திர ஆச்சாரிய ஆச்சாரம் சொந்த ஒரு பிரிச்சு அப்படின்னு சொல்றது போல நவகிரகத்துக்கு சொந்த வீழ்ச்சி ஒரே ஒரு தஞ்சாவூர் கிட்ட அப்படியே ஒரு கோயில் இருக்கே மனசுல வரும். அதெல்லாம் அபிமான ஸ்தானங்களா ஒரு 3000-4000 வருஷத்துக்குள்ள வந்து ஸ்தலங்கள் அதற்கும் புராதனம் நவகிரகங்கள் அப்படிங்கிறதுனாலேயே வீரம் சொல்ற வாக்கியம் படி சூரிய பகவான் அபிமன்யு வந்தாகி கடையும் போது அமிர்தம் வெளிப்படுது. அந்த அமிர்தத்தை சிரமானூர் அரக்கன் சாப்பிடுறார். அரக்கன் சாப்பிட்ட மாத்திரத்துக்கு விஷ்ணு தன் சக்கரத்தினால தலையும் உடம்பு பிடிச்சிடுறார். அப்போ அது 2 துண்டா பூமியில விளையாடு. அந்த ஒரு பகுதி இந்த பலோச்சிஸ்தான்ல விளையாடு, ஒரு பகுதி பிரயாகராஜில் விளையாடு. இது பத்ம புராணத்துல இந்த மகாத்மியத்தை வருது. அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்திலேயே தான் ராகு கேதுங்கிற சப்தம் உருவாகும். அதுக்கு முன்னாடி ராகு கேது கிடையாது. அப்படிங்கிறதுனாலேயே அந்த பிரதேசம் தான் அவனோட சொந்த ஊரா இருக்கு. சுக்கராச்சாரியாருடைய தகப்பனார் வழியில வந்தவா கஜகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள. அப்ப அதெல்லாம் அவர்கிட்ட மாற்றமா இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம ஊராக இருக்கிறதுனால இந்த 9 ஊர்ல இருந்து மிருத்திக மண்ணு கேட்கிறான் பூஜை. கஜகிஸ்தான்லேருந்து மண் வரணும், பலோச்சிஸ்தான்லேருந்து மண் வரணும், பிரயாக்லேருந்து மண் வரணும், ஒரிசாலேருந்து மண் வரணும். இந்த 9 ஊர்லேருந்து மண் எடுக்கிறோம். அப்படி எல்லா வருஷத்தையும் அந்த மிருத்திகையினால மொழி அரசு வச்சிருக்கும். தன் சொந்த ஊர் மேல பிரியம் ஜாஸ்தி பண்ணும். இன்னொரு விஷயம் என்ன மகத்துவம்னாக்கா அந்தந்த கிரகத்து கலசம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த கலச தீர்த்தம் எங்க இருக்குதுன்னா இந்த 9 ஊர்ல எது பிரதான நதியோ அதுதான் கலச தீர்த்தம். இந்த மாதிரி கிரமத்துல நவரத்னம், நவ உலோகம், நவநகம், நவகிருஷ்ணம், இன்னைக்கு சாயங்காலம் நவராகம் பாடுறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ராகம் பிடிக்கும். அப்பா எனக்கு இந்த டேரக்டரோட இந்த பாட்டு ரசிகை தான் பிடிக்கும், இவர் பாடினாதான் நான் ரொம்ப லைக்கிறேன் அப்படின்னு சொல்றது போல இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராகத்தை இஷ்டமா போடுது. அந்த நவராகங்களை சாயங்காலம் கீழ்படியாக பாடப்போம், வாசிக்கவும் போகிறோம். அந்த மாதிரி இந்த தேவதைகளுக்கு எதெல்லாம் விரும்பி சொல்லியிருக்காரோ தத்ரூபமா கொண்டு வர 1 லட்சம் ஜபம் பண்ணி நடக்கக்கூடிய இந்த யாகத்துக்கு மகாயாகம். இந்த மகாயாகம் ரொம்ப துல்லியம். ஏன்னா கோபம்னாலே 3 மணி நேரம் நடக்கும். பார்த்தா நன்றியே மட்டும் சொல்லிட்டே இருக்கலாம். யாகம்னா அப்படி இல்லை, 10 நாள் நடக்கும். அப்படி ஒரு சுபம் ஜெபிக்கணும் யாருக்கு சொல்றாருயா பகவான் பரமாத்மா இன்னைக்கு நான் ஜபமா இருக்கேன்ப்பா. இது விஷ்ணு சொல்ற வாக்கிய பிரகாரமா ஜபம்தான் வசதி. இவ்வளோ நேரம் நம்ம நாம ஜபத்தினால லட்சம் ஆவத்தை அவர் கொண்டாடினோம். அதே மாதிரி அந்த தேவதைகளோட மந்திர ஜபத்தினால இந்த தேவதைகளை பயிற்சி நாளைய தினம் மகா பூர்ணாவதியாக அதனோட அங்கமாக வியாக்கரணம் அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணம் மீமாசம் நிறைய சாஸ்திரம் சொல்றாங்க. அந்த தால்கிய மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருக்காரு. அந்த மகரிஷி தான் நிறைய சாந்தி எழுதியிருக்காரு. நம்ம சொல்லுவோம் நகரம் மூலியமாக சாந்தி பண்ணணும், புனை வந்தால் சாந்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய குழந்தை ஒளிச்சொல்லிக்கு போகிறதா சாந்தி பண்ணணும்னு நிறைய சாந்தி சொல்லும் பொழுது இந்த தால்கிய மகரிஷி வைவர்த்திய சாந்தின்னு சாந்தி எழுதுறார். அதில் அந்த கிரகத்தோட உபாதைகள்லாம் குறைக்கிறதுக்காக 36 தானங்கள் சொல்கிறார். அவ்வளோ தானம் கொடுக்கும்போது இந்த நண்பர்களோட உபாதைகள்லாம் அவ்வளோ கணிசமாக குறையலாம். இதெல்லாம் லோகக்ஷேமாத்தான் நடக்கப்படுது. அப்படிங்கிறதுனால இந்த 36 தானத்தையும் பிரத்யட்சமாக கொடுத்தாரு. ஏகப்பட்ட தங்கம் வெள்ளி வைரம்லாம் வரும். இருந்தாலும் ஒரு தடவை பண்ணுறோம், அதை கிரமமாக முழுசாக முடிச்சிடும் அப்படிங்கிற உத்தேசத்தில் அந்த மாதிரி 36 தானங்களோட நாளைய தினம் வரைக்கும் யாகம் நடக்க இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப விசேஷமா மகிஷாலியே எத்தியாக இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு படி ஜாஸ்தி மையாக நம்மள சாதாரண மனுஷா தான். ராமானுஜர் சித்திரம் பார்த்தவனே நமஸ்காரம் பண்ணிக்கிறியா அந்த மாதிரி எத்திகள் கூட்டி ஸ்ரீகளுடைய தீவார் நம்மளுடைய இடத்துக்கு வந்து நம்ம கலந்து கொண்டு மெல்கா சாயங்காலம் 7 அவசியம் திருவாழ் ஆசீர்வாதத்தை மாற்றிடும். இந்த மாதிரி இந்த யாகம் ரொம்ப விமர்சையா உங்களுடைய எல்லாரோட ஒத்துழைப்புல பகவான் ஒவ்வொரு காரியமா நடந்துகிட்டே இருப்பார். அப்படிங்கிறத உத்தேசிச்சுட்டு இங்க எல்லாம் நம்மளோட யாகத்துக்கு இந்த மாதிரி இருந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் அடியோட சாஷ்டாங்க நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வைபவம் போலவே நாம் இந்த மாதிரி ஏதாவது ஏன்னா ஒரு பெரிய காரியம் எந்த நடத்தணும்னா பல பேர் கொண்டு சேர்ந்தாதான் காரியம் பரிபூர்ணமாகும். பேர் பண்ணணும்னு நினைக்கலாம் ஆசை, ஆனால் வடகிழக்கு காரியம் வந்தாலும்
ஒழுங்காக தான் கேட்டு அந்த மாதிரி இந்தந்த வைபவங்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்து நடத்துகிறாளோ அதெல்லாம் நாம் சேர்ந்து நடத்தி கொடுத்தாதான் பாரத தேசத்துக்கு தான். பாரத தேசத்தோட ஜெயத்துக்காக இந்த மாதிரி நிறைய நல்ல காரியத்தை நம்ம எல்லாரும் அடிக்கடி அங்கே போகணும்னு எல்லாம் நல்ல விஷ்ணு பிரார்த்திச்சுட்டு வைகுண்ட சுவாமியோட ஆரத்தி எல்லாருக்கும் எத்திச்சது நம்மளால் முடிஞ்ச முக்கிய உபகாரமா யாரும் நீங்களும் கடந்து மேல்களை தெரிவிச்சதுக்காக அவங்களோட சமர்ப்பிக்கிறார். அதையும் ஆகியோம் யாகத்தும் தரிசனம் ஆகணும். எல்லாருக்கும் மகாபிரசாதமும் ஏற்பாடாயிருக்கு. யாகத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கு. போட்டேன்னா மகாவான பிரசாதத்தை எடுத்துக்கலாம். சாயங்காலமும் நிறைய இருக்கும். அதுவும் பார்க்கணும். நாளைக்கும் யாகத்துக்கு வரணும். ஃபஸ்ட்டு யாகத்தை இன்னும் சிறப்பாக எல்லா இடத்துல வரணும். Thank you all.